வணக்கம். ஜனநாயகன் திரைப்படத்தை மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் தடுக்க நினைப்பது தமிழ் கலாச்சாரத்தின் மீதான தாக்குதல் என்று காங்கிரஸ் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். ஜனவரி 9ஆம் தேதி வெளியாக இருந்த விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் தணிக்கை பிரச்சனையால் வெளியாகவில்லை. இந்த விவகாரம் இப்போது நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இதற்கிடையில் ஜனநாயகன் திரைப்பட சர்ச்சை தொடர்பாக காங்கிரஸ் கட்சியினர் பலர் குரல் கொடுத்து வருகின்றனர். காங்கிரஸ் கட்சியின் எம்பி ஜோதிமணி, தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சோடாங்கர் என பலரும் விஜயின் ஜனநாயகன் படத்திற்கு ஆதரவாக பேசி வருகின்றனர். இந்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி தற்போது ஜனநாயகன் படத்திற்கு ஆதரவாக குரல் கொடுத்துள்ளார். இது தொடர்பாக ராகுல் காந்தி தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளதாவது: ஜனநாயகன் திரைப்படத்தை மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் தடுக்க நினைப்பது தமிழ் கலாச்சாரத்தின் மீதான தாக்குதல். தமிழக மக்களின் குரலை அடக்கி நீங்கள் எப்போதும் வெல்ல முடியாது மோடி அவர்களே என்று ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் ECR TV சேனலுடன்.